ஆச்சு தம்பி? 20 ரூபாங்க. தேங்க்ஸ். யார் பண்ணீங்க? என்ன சுவாமி, என்னை பத்தி பேப்பர்ல தப்பு தப்பா எழுதுறியா என்ன? விட மாட்டேன்டா. மட்டு பாய் கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டீங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. ஏன்பா உனக்கு பயமா இருக்கா? பயப்படக்கூடாது. நாம யாருக்கும் பயந்து வாழக்கூடாது. தைரியமா இருக்கணும். எதுவா இருந்தாலும் சந்திக்கணும். நீ பிடிச்சு கொடுத்தா போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவாங்களா? பெரிய ஹீரோ மாதிரி போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாங்க அன்னைக்கு. இப்ப கூப்பிடு பாக்கலாம். கூப்பிடு 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 கூப்பிடு. லட்சுமி லட்சுமி ஒண்ணு விட மாட்டேன். எப்படியாவது அவங்க அம்மாவை காப்பாத்துங்க நீங்க சார். பணம் கட்டாம ஆபரேஷன் பண்ண முடியாது சார். சின்ன பையன் சார், அவனுக்கு யாரும் இல்லை. நீங்க தான் சார் காப்பாத்தணும். சாரி சார், ஐ கேன் ஹெல்ப் இட். கண்ணா, உங்க அம்மாவுக்கு அவசரமா ஆபரேஷன் பண்ணணுமா? இல்லைன்னா பொழைக்க மாட்டாங்களாம். ஆனா பணம் இல்லாம ஆபரேஷன் பண்ண மாட்டாங்களாம்ப்பா. நீங்க தான் எப்படியாவது எங்க அம்மாவை காப்பாத்தணும் அங்கிள். என்கிட்ட எதிர அவ்வளவு பணம். அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள், எங்க அம்மாவை நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும். உங்களை கை எடுத்து கும்பிடுறேன். ப்ளீஸ் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். நீ மனசு வச்சா உங்க அம்மாவை காப்பாற்ற முடியும்ப்பா. உங்க அம்மா ஆபரேஷனுக்கு மட்டும் இல்லை, அவ காலம் பூரா சந்தோஷமா நிம்மதியா வாழ்றதுக்கு தேவையான பணத்தை இவங்க தரேங்கிறாங்க. அதுக்கு நீ அவங்க கூட போயாகணும். இனி உங்க அம்மா உன்னால பார்க்க முடியாதுப்பா. அம்மா, நான் போயிட்டு வரேம்மா. கண்ணா, உங்க அம்மா ஆபரேஷனுக்கு பணம் தரேன்னு சொன்ன சேட்டு தான். ஐயா, விஷயம் என்னன்னா, உன் வயசுல சேட்டுக்கு ஒரு பையன் இருக்கான்.
அந்த பையன் வீட்டில் இருந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் வாட்ச்மேனை சுட்டு கொன்னுட்டான். வாட்ச்மேன் பொண்டாட்டி அதுக்கு சாட்சி. நீ என்ன பண்ணணும்னா அந்த குற்றத்தை நீ ஒத்துக்கிட்டு அவனுக்கு பதிலாக நீ ஜெயிலுக்கு போகணும். ஆனா நான் அவங்கள கொலை பண்ணலையே அங்கிள். அதுக்காக தானே பணம் கொடுக்குறோம். உங்க அம்மா உயிரோட இருக்கணுமா வேண்டாமா? கோர்ட்ல என்ன சொல்லணுமோ அதை நான் சொல்லித்தரேன். அப்படியே ஒரு வார்த்தை மாறாம சொல்லணும். நான் சொன்னபடி செய்வியா? ஆனா எனக்கு பயமா இருக்கு சார். உங்க அம்மா உனக்கு வேணுமா வேண்டாமா? ம். அப்ப நான் சொல்றபடிலாம் செய்வியா? ம். கோர்ட்டுக்கு வருவல்ல, ஜெயிலுக்கு போவல்ல? என்ன கேஸ்? மர்டர் கேஸ். கண்ணீரில் தானா உன் வாழ்க்கை போனா, வெந்நீரில் மீனா உன் தாய போல தாலாட்டு பாட யார் இங்கு உண்டு? அங்கிள் அங்கிள் எங்க அம்மா எப்படி இருக்காங்க அங்கிள்? என்னடா எங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல விட்டு வந்திருக்காங்க அங்கிள். எப்படி இருக்காங்கன்னு கேட்டு சொல்லுங்க அங்கிள். உங்க காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன் அங்கிள். ப்ளீஸ் அங்கிள். உனக்கு வாராதோ தனிமை ஒரு நாள் தீராதோ, சில நாள் பொறுத்தால் பொன்னாள் வருமே பாரடா. அங்கிள் அங்கிள் எங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சா அங்கிள்? ஏன்டா அம்மா அம்மான்னு போட்டு என் உயிரை வாங்குற? அவ இருக்காளோ செத்து போயிட்டாளோ? போடா. விடியல் உனக்கு வாராதோ தனிமை ஒரு நாள் தீராதோ, சில நாள் பொறுத்தால் பொன்னாள் வருமே மாறடா. வணக்கம் அண்ணே. என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஒண்ணுமில்லண்ணே, நாளைக்கு நானும் என் மாப்பிள்ளை ரிலீஸ் ஆக போறோம்ல, அதுக்கு சின்ன ஒரு பார்ட்டி வைக்கலாம்னு பாக்குறேன். பார்ட்டியா? என்ன பார்ட்டிடா? அதுக்கு நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப்பா? 14 நம்பர் செல் இருக்குல்லண்ணே, அதுல 4 நாதாரி பையன் இருக்காங்களாண்ணே. ஆமா. அவங்கள என் மாப்பிள்ளை தூக்க போறாரு. ஏய் அறிவில்ல உனக்கு? பேசாம விடுதலை போ வேண்டியது. ஃபேமிலியா இருக்க போறேன். நல்லா யோசிங்க சார், அவங்க எப்படிப்பட்டவங்க உங்களுக்கே தெரியும். எவ்வளவு எங்களை எதிர்த்து பேசுற தோலை உரிச்சிரும் உனக்கு. அண்ணே ஒரு சான்ஸ் கொடுங்கண்ணே. எங்கடா பிளான் பண்ணீங்க? அவங்க செல்லதான், நீங்க ஓகே சொல்லுங்க. க்ளோஸ் பண்றதுக்குள்ள என் மாப்பிள்ளை உள்ள வருவாப்ல. டேய், அவங்க 4 பேரும் உன் ஆளு ஒருத்தன். ப்ராப்ளம் ஆயிட போகுதுடா. ப்ராப்ளம் அந்த 4 பேர் கிடையாதுண்ணே, என் மாப்பிள்ளை தான் பெரிய ப்ராப்ளம். ரூல்ஸ் பிரகாரம் மார்னிங் வரைக்கும் டோர் ஓபன் பண்ணக்கூடாது. அதுக்குள்ள என் மாப்பிள்ளை 2 ஷோ முடிச்சுவானே. சரி செய். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.